எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி. ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் வருகையை முன்னிட்டு திருகோணமலையில் போராட்டம். வெளிநாட்டு ஆசை காட்டி கோடிக்கணக்கில் மோசடி. ஹொரணை கொழும்பு தனியார் பேருந்துகள் சேவையிலிருந்து விலகல். நாட்டினுள் எந்த ஒரு எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் டி.ஜே. ராஜகருணா தெரிவித்தார். மக்களுக்கு சொல்ல விரும்புவது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை நாங்கள் முன்பதிவுகள் செய்துள்ளோம். அந்த முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. எந்த நாட்டில் எந்த காரணத்தினாலும் அடுத்த 2 மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. பிரச்சனை என்னவென்றால், எரிபொருள் எந்த இடங்களிலிருந்து வருகின்றது என்பதுதான். அதற்கு பிறகு போரின் தாக்கம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். அத்துடன் தற்போதைய நிலைமையில் சட்டவிரோதமாக எரிபொருள் கையிருப்பு வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என டி.ஜே. ராஜகருணா மேலும் தெரிவித்தார். எங்களிடம் உள்ள அறிக்கைகளின்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுவது போர் நடக்கும் பிராந்தியத்தில் இருந்து அல்ல. அந்த எரிபொருள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவில் இருந்து வருகின்றது. ஒரே ஒரு இறக்குமதி ஓமானிலிருந்து செய்யப்பட்டது. அதுவும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த விநியோகஸ்தர்களிடம் பேசி அதனை முழுமையாக உறுதி செய்துள்ளோம். டீசல் விடயத்திலும் அப்படித்தான், எந்த சிக்கலும் இல்லை என்று தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் திருகோணமலை விஜயத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லவும் அமைதியான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் திருகோணமலையில் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை பாதிக்கப்பட்டவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம், சிவில் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக ஜூபிலி மண்டபத்தின் முன்பாக காலை 8 மணியளவில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பை விசாரித்து குற்றவாளிகளை வழக்கு பூர்வமாக தண்டிக்க ஒரு சர்வதேச குற்றவியல் நீதித்துறை முறைமை அமைக்கப்பட வேண்டும். செம்மணி, கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டு மனித புதைக்குழி விடயம் தொடர்பாக சர்வதேச நீதிமன்ற மற்றும் நிபுணத்துவ குழுக்களுக்கு அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கும் போர்க்குற்றங்கள், மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இன அழிப்பு குற்றங்கள் ஆகியவற்றுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழும் பிரதேசங்களில் அரசால் முன்னெடுக்கப்படும் நில அபகரிப்புகளை உடனடியாக நிறுத்தி உரிய உரிமையாளர்களுக்கு நிலங்களை மீளளிக்க வேண்டும். தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு தளங்களை அளிக்கும் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே? அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா? ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் அலுவலகம் நடாத்திய இலங்கை பொறுப்பு கூறும் திட்டம் 1948 தொடங்கிய தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையின் மற்றும் இன அழிப்பின் முழு வரலாற்றையும் உள்ளடக்கி அறிக்கையிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அமைதியான முறையில் கவனஈர்ப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி சுமார் 150 பேரிடமிருந்து 5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை கிரளப்பனை போலீஸ் பிரிவில் பண மோசடி தொடர்பாக இந்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டு கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பின்னர் கொழும்பு மத்திய பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று விசாரணை நடாத்தி இந்த சந்தக நபரை கைது செய்தது. தெஹிவளி பிரதேசத்தில் வசிக்கும் 37 வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கொம்பனி தெரு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹொரணை கொழும்பு வழித்தடம் இலக்கம் 120 இயங்கும் தனியார் பேருந்துகள் இன்று சேவையிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளன.
வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் முறையான நடைமுறைகளை பின்பற்றாமல் மில்லவே கொரணி வழியாக கொழும்பு வரை புதிய பேருந்து சேவையை ஆரம்பிக்க முயற்சித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரணி கொழும்பு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜனக குணசிரி கூறுகையில், இதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்காலத்தில் ஏனைய வழித்தடத்தையும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். வேலை நிறுத்தத்தால் பயணிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொரணை கொழும்பு பாதையில் உள்ள நேர அட்டவணை பதிவாளர்கள் முறையாக கடமைகளை ஆற்றாததுடன் அநியாயமாகவும் சட்டவிரோதமாகவும் பணம் வசூலிக்க முயற்சிப்பதாகவும் இதற்குரிய தீர்வு வழங்குமாறு அவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாண போலீசாரின் எச்சரிக்கையை மீறி சென்ற டிப்பர் வாகனத்துக்கு போலீசார் ஆணிக்கட்டிகளை வீசி மடக்கி பிடித்துள்ளனர். கிளிநொச்சி பழைப்பகுதியில் இருந்து சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தினை சாவகச்சேரி போலீசார் கனகம்புலியடி சந்தி பகுதியில் வழிமறித்துள்ளனர். இதன்போது டிப்பர் வாகனத்தினை நிறுத்தாது அதன் சாரதி டிப்பர் வாகனத்துடன் தப்பியோடியுள்ளார். அதனை துரத்தி சென்ற போலீசார் டிப்பர் வாகன சில்லுகளுக்கு ஆணிக்கட்டிகளை வீசியுள்ளனர். ஆணிக்கட்டைகள் டிப்பர் சில்லுக்குள் அகப்பட்டமையால் டிப்பர் வாகனத்தின் 4 சில்லுகளும் காற்று போன நிலையில் அதனை மேற்கொண்டு செலுத்த முடியாமல் போனமையால் டிப்பரை வீதியில் விட்டுவிட்டு சாரதியும் உதவியாளரும் அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓடியுள்ளனர். அதன் பின்னர் பலத்த சிரமங்களின் மத்தியில் டிப்பர் வாகனத்தினை மீட்டு போலீசார் போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றுள்ளனர். தப்பியோடிய நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலாம் ஆண்டு மாணவர்களை பகடிவதை செய்த ஒளிவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தை சேர்ந்த 22 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடாத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கொண்ட ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பொறியியல் பீடத்தை சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களை பகடிவதை செய்துள்ளதுடன் இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் கடுமையான பகடிவதைக்கு உட்படுவது போன்ற காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வருகின்றது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து முழந்தாளிட செய்து கடுமையாக துன்புறுத்தி தாக்கும் வகையிலான காணொளி வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் அதிகாலை 2 மணியளவில் குறித்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களின் விடுதிக்குள் நுழைந்து இவ்வாறு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கண மாணவர்களில் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளார். இதுபோன்று பல தடவைகள் கடுமையான தாக்குதலுக்கு இலக்கண மாணவர்கள் பல்கலையின் மேலிடத்தில் முறைப்பாடும் செய்துள்ளனர். அண்மையில் சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தில் கடுமையான பகடிவதைக்கு உள்ளான மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன. இது குறித்து பகடிவதைக்கு உள்ளான மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்துக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் புதிய துணைவேந்தராக பதவியேற்ற பேராசிரியர் எஸ்.எம். ஜூனைத்தீனை தொடர்பு கொண்ட போதிலும் அவர் பதிலளிப்பதில் இருந்து தவித்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டேல் ஈரான் மோதல் காரணமாக பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த தடைகளை உடனடியாக நீக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்டேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. ஸ்டேலுக்கு சொந்தமான பல விமான நிறுவனங்கள் டெல் அவிவ் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வரையறுக்கப்பட்ட சர்வதேச விமானங்களை மீண்டும் தொடங்கியுள்ளதாக தூதரகத்தின் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். தற்போதைய சாதகமான நிலைமையை கருத்தில் கொண்டு பெரும்பாலும் இன்று சர்வதேச விமானங்கள் வழக்கம் போல இயக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் போர் நிறுத்தத்தை பேணுவதற்கு ஸ்டேல் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் உடன்பட்டுள்ளதாக ஸ்டேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 3 இலங்கையர்கள் ஸ்டேலில் இருந்து எகிப்தின் ஹெய்ரோ விமான நிலையம் வழியாக கொழும்புக்கு வந்தடைந்ததாக தூதரகம் தெரிவித்தது.
தற்போது இலங்கையில் தங்க இருக்கும் பயணிகள் மீண்டும் ஸ்டேலுக்கு வருவதற்கு தங்கள் விமான டிக்கெட்டுகள் தொடர்பான விவரங்களை சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் மூலம் விசாரிக்குமாறு தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஏராளமான பயணிகள் ஒரே நேரத்தில் வருவதற்கு எதிர்பார்க்கப்படுவதால் விமான டிக்கெட்டுகள் பெறுவதில் சற்று நெரிசல் ஏற்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல் அவிவ் செல்லும் விமான சேவைகள் அல்லது ஸ்டேலின் டெல் அவிவ் விமான நிலையத்தின் நிலைமை குறித்த மேலதிக விவரங்களுக்கு தூதரக தொடர்பு கொள்ளுமாறு ஸ்டேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டார கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கிடையில் போர் நிறுத்தத்தை மீறிய ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக தெஹ்ரானில் உள்ள ஒரு ரேடார் அமைப்பை அளித்ததாக ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் நடாத்திய தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் தாக்குதல்களை நிறுத்தியதாக ஸ்டேல் பிரதமர் கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்த போர் நிறுத்த நிபந்தனைகளை ஸ்டேல் பின்பற்றினால் மட்டுமே போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க உள்ளதாக ஈரான் ஜனாதிபதி சோத் பெஷாக்கியனும் அறிவித்துள்ளார்.